வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மேட்லாப் யூஸ் பண்ணி எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லைன் பிளாட் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா 2 வெக்டார் இருக்கணும். எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டார், ஒய் அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் நான் பிளாட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு லைன், ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒரு தீட்டாங்கிற ஒரு வெக்டார் க்ரியேட் ஆகும். ஸோ இதை மட்டும் இப்போ நான் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி கமாண்ட் விண்டோவில் போட்டேன்னா உங்களுக்கு ஒரு வெக்டார் க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லென்ஸ் ஸ்பேஸில் ஃபஸ்ட் நம்பர் 0லேருந்து லாஸ்ட் நம்பர் 2π வரைக்கும்னு கொடுத்துருக்குறேன். ஆனால் எத்தனை டிவிஷன்ஸ்னு சொல்லலை. நார்மலாக அப்படி சொல்லலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே 100 டிவிஷன்ஸ் எடுத்துக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா 1/100 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது இந்த வெக்டாரோட டைமென்ஷன் 100. ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு வெக்டார் க்ரியேட் ஆகிருக்கு. அது என்னென்னா அந்த ஒவ்வொரு தீட்டாவோட காஸ் வேல்யூ அது இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுல டிஃபைன் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒயில் சைன் வேல்யூ டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ நான் இது ரெண்டையும் காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டார் க்ரியேட் ஆகிடுச்சு, ஒய்ங்கிற வெக்டார் க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போது இதை இந்த எக்ஸையும் ஒய்யையும் பிளாட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் எதை பிளாட் பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் எதை பிளாட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணுறத ஃபஸ்ட்டும் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணுறத செகண்டும் நம்ம போட்டோம்னா நமக்கு இந்த பிளாட் அப்படிங்கிற கமெண்ட் மூலமாக நம்மளால் பிளாட் பண்ண முடியும். ஸோ இது மொத்தத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளியர் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சிஎல்சி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இங்கே ஒர்க் ஸ்பேஸு ஸ்க்ரீன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்பவும் இதை நான் ரன் பண்ணேன்னா இந்த லைன் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃபைனலாக இந்த பிளாட் கமாண்டும் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஒரு பிளாட் கிடைக்கும். ஸோ அதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த பிளாட் வந்துருச்சு. ஸோ இது எக்ஸு, இது ஒய்யு, இந்த பிளாட்டு. ஆக்சுவலாக இது சர்க்கிள், பட் நமக்கு சம்வாட் எலிப்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த பிளாட்டை நான் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நான் பார்க்கணும், ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கிரிட் ஆன் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள், இதில் இந்த கோடும் இல்லை. ஸோ நான் இந்த கிரிட் ஆன் அப்படின்னு போட்ட உடனே அதில் கிரிட் க்ரியேட் ஆயிரும். இன்னொன்று நான் இதில் சொல்லணும் என்னென்னா, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் காமன்ஸ் மாதிரி. ஸோ இந்த லைனை தான் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கமெண்ட்ஸ் லைனெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. அது ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடும். இந்த ஒரு எம்டி ஸ்பேஸை பார்த்த மாதிரி அது ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடும். ரைட். இப்போ அதே மாதிரி தான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுச்சு. பட் இதை நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி அன்கமெண்ட் பண்ணேன்னா இப்போ ரன் பண்ணேன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ பிளாட் பார்த்திங்கன்னா கிரிட்டோடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாட் பார்த்திங்கன்னா கிரிட்டோடு இருக்குது. அதுதான் இந்த கிரிட் ஆன் அப்படிங்கிறதோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒர்க். ரைட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக சர்க்கிள், ஆனால் பார்க்குறதுக்கு எலிப்ஸ் மாதிரி இருக்குது. காரணம் உங்களுக்கு இந்த லென்த்தும் இவந்தோ ஒரே லென்த், ஆனால் ஸ்கேல் கொஞ்சம் இந்த பிக்சர் பண்ணும்போது ஸ்கேல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த ஈக்குவல் ஆக்சிஸ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணும். இந்த ஈக்குவல் ஆக்சிஸ் கமாண்டை கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டான சர்க்கிள் மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கேயும் ஒரே ஸ்கேலில் இருக்குது. அதனால் உங்களுக்கு சர்க்கிள் ஆட்டம் இருக்குது. இல்லைன்னா எலிப்ஸ் மாதிரி இருக்கும். சரி, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்
சம் 1.5லேருந்து -1.5லேருந்து 0.5 சம்திங் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி y வந்து -1 to 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் இந்த கமெண்ட். ஸோ இப்போது ஃபிகரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கமெண்ட்டை அன்கமெண்ட் பண்ணுறேன். இந்த கமெண்டை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -1.1லேருந்து 1.1 வரைக்கும் எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி -1.1லேருந்து 1.1 வரைக்கும் ஒய்யும் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. என்னென்னா இங்கே ஒரு வெக்டார் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதில் 4 நம்பர் இருக்குது. இந்த ஃபஸ்ட் நம்பர் என்னென்னா மினிமம் எக்ஸ் வேல்யூ என்னது, செகண்ட் நம்பர் மேக்ஸிமம் எக்ஸ் வேல்யூ என்னது, தேர்ட் நம்பர் மினிமம் ஒய் வேல்யூ என்னது, ஃபோர்த் நம்பர் மேக்ஸிமம் ஒய் வேல்யூ என்னது அப்படிங்கிறது இங்கே. சரி, இப்போ அடுத்தது இங்கே அந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிரிட் லைன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். எனக்கு பர்டிகுலர் இடத்துல மட்டும் கிரிட் லைன்ஸ் இருந்தால் போதும். அப்படிங்கிறதுக்கு இந்த லைன், இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு நிறைய கிரிட் பாயிண்ட் இல்லை, கொஞ்சம் தான் கிரிட் பாயிண்ட் இருக்குது. அதுவும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸு எங்கெல்லாம் இருக்குன்னா -1ல் ஒரு கிரிட் பாயிண்ட் இருக்குது, -0.5ல் ஃபிகர் திரும்ப ஸோ -0.5ல் ஒரு கிரிட் பாயிண்ட் இருக்கும், 0ல் ஒரு கிரிட் பாயிண்ட், 0.5ல் ஒன்று, 1ல் ஒன்று. அதே மாதிரி ஒய்லையும் -1ல், -0.5ல் 0, 0.5, 1 இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி செலக்டடான பிளேஸில் மட்டும் எனக்கு கிரிட் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, ஒய் ஆக்சிஸ் என்ன, இந்த டைட்டில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதோடு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணேன்னா பாருங்கள், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த எக்ஸ் லேபிள் இந்த இங்கே நான் கொடுத்த எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்குது. அது என்ன ஃபாண்ட் சைஸ் 14 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸில் வந்திருக்கு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இந்த ஒய் அப்படின்னு வந்திருக்குது, அதுவும் 14ங்கிற ஃபாண்ட் சைஸில் வந்திருக்குது. அதுக்கப்புறம் டைட்டில் என்னென்னா பிளாட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு இருக்குது, அது இங்கே விசிபிளாக இருக்குது, பிளாட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 வெக்டார் இருக்குது அப்படின்னா அதோடய ரிலேஷன்ஸை நான் பிளாட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பிளாட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். நன்றி.